ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் நான் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனி நம்ம ஷோல ஆர்ஜே பாலாஜி நடித்துள்ள சொர்க்கவாசல் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சொர்க்கவாசல் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரமே நவம்பர் 29 வேர்ல்டு வைட் தேட்டருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தை வந்து நேற்று தான் பார்த்தேன். ஸோ டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ இந்த படம் வந்து 1999 நடந்த சென்ட்ரலில் இருந்த சிறைச்சாலையை பேஸ் பண்ணி அங்கே நடந்த ஒரு சின்ன கலவரம், அதை பேஸ் பண்ணி எடுத்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ அந்த படத்தை வந்து சித்தார்த் விஸ்வநாத் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், பாலாஜி சக்திவேல், கருணாஸ், நாட்டி இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு கிறிஸ்டோ சேவியர் அப்படிங்கிறவர் வந்து இசையமைச்சிருக்காரு. ஸோ படம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தில் கேரக்டர்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ படத்தில் ஆர்ஜே பாலாஜியை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. ரொம்ப ஒரு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. ரொம்ப காமெடியாக அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் ஆர்ஜே பாலாஜி. நிறைய நக்கல்ஸ், நயாண்டி, சைத்தாண்டி, நிறைய கவுண்டர்ஸ்லாம் இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ஜே பாலாஜியை நீங்கள் பார்க்கலாம். பர்டிகுலர்லி எமோஷனல் சீன்ஸு, அப்புறம் ஸ்டண்ட் சீக்வன்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஒரு புது ஆர்ஜே பாலாஜியை இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இதே மாதிரி படங்களும் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் வேற லெவலில் நடிச்சிருக்காருங்க இந்த படத்தில். ஒரு பக்காவான ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் செல்வராகவன் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த கேரக்டர். கருணாஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு போலீஸ் கேரக்டர் இந்த படத்தில் பண்ணிருக்காரு. நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு ஓப்பன்லேயே வச்சிருந்தாங்க. ஸோ அவரோட கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. நாட்டி நட்ராஜன் அவர் வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவில் அவருக்கு அப்படின்னு சொல்லணும். இதை மாதிரி ஒவ்வொருத்தரையும் டிஃப்ரெண்டாக வேலை வாங்கியிருக்காரு டேரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் அப்படிங்கிறவர். அவரோட அதாவது ஒரு புது டேரக்டர் தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேபி ஐடியா ஒர்க் பண்ணார் இல்லைன்னு தெரியல. பட் செகண்ட் ஹாஃபை எந்த அளவு கிரிப்பிங் எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துருக்காரு. ஒரு நார்மலான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்க ரொம்ப பயங்கரமாக இருந்ததுன்னு சொல்ல முடியல. ஒரு கரெக்டாக செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு பிளாட்டை செட் பண்ண வேண்டிய ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு வச்சுக்கலாமே. செகண்ட் ஹாஃப் எப்படின்னா ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கிரிப்பிங்காக ஒரு சில விஷயங்கள் வச்சுருந்தா இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படமாகவே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே, திரைக்கதை அதில் வந்து கொஞ்சம் நல்லா யோசிச்சிருக்கலாம். கிறிஸ்டோ அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு பெரிய பக்கபலம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஆவரேஜான மியூசிக் தான் இருந்தது. பாடல்கள் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பெருசெல்லாம் பாடல்கள் அங்கங்கே வருது. அந்த பாடல்கள் எல்லாம் ஓகே, பயங்கரமாக டேக்அவேஸான ஒரு பாடல்கள் கிடையாது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் படத்தில் எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு கிறிஸ்பி ரன் டைம் கொண்ட ஒரு திரைப்படம் தாங்க சொர்க்கவாசல். அதே சமயத்தில் ஆர்ஜே பாலாஜி டிஃப்ரெண்டாக பார்க்கணும், இந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜியை பார்த்ததில்ல அப்படின்னா அந்த படத்துக்கு போகலாம். அதே மாதிரி அந்த ஜெயிலில் நடக்கிற சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருந்தாங்க. கருணாஸோட கேரக்டர் இந்த படத்துக்கு பெரிய பக்கவலும். அது தாண்டி பாலாஜி சக்திவேல் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப ஒரு எக்ஸலன்ட் கேமியோ மாதிரி இருந்தாலும் இந்த படத்துக்கு அந்த கேரக்டர் ரொம்ப ஒரு முக்கியம் வாய்ந்த ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அது ப்ரீ கிளைமேக்ஸில் உங்களுக்கும் படம் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த படம் வந்து இப்போ தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. புஷ்பா ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் அதை தாண்டியும் செலக்டிவாக ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் இந்த படம் போயிட்டு தாங்க இருக்கு. கண்டிப்பாக போய் பாருங்க. என்னன்னா நிறைய ராவான ஆக்ஷன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்கும். ரத்த காட்சிகள் அங்கங்கே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சனியா அப்படிங்கிறவங்க வந்து ஹீரோயின் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் சொல்ல முடியாது, இந்த படத்தில் ஒரு கேரக்டர். அவங்களும் ஆர்ஜே பாலாஜியும் வர போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டிஃப்ரெண்டான ஆர்ஜே பாலாஜி வித் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்ட், ஒரு த்ரில்லர்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் ஒரு நார்மலான படம்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு படம் தாங்க சொர்க்கவாசல். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேட்டர்ஸ் போய் பாருங்க. வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்கு. மற்றபடி ரொம்ப அதிகம் ராவாலாம் எடுத்துருக்காங்க அப்படின்னா ஓரளவு வன்முறை காட்சிகள் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.75 out of 5. உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஆர்ஜே பாலாஜி, அதே சமயத்தில் இந்த பிரசன்ட்ல என்ன நடந்தது டிஃப்ரெண்டாக சொல்ல வராங்களே அது மாதிரி படங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் தாராளமாக போய் பாருங்க. செல்வராகவன் வேற லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.